வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த வெள்ளை சால்னாவை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடுத்த வாட்டி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைலாம் செய்கிறீங்கன்னா இந்த வெள்ளை சால்னா தான் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் சோயா சேர்த்துடலாம். இது கூடவே வெதுவெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு பச்சை தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கம்மா, நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடணும். இது கூடவே புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டியாக சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா 4 கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே கூடவே கொஞ்சமாக முந்திரி, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து கூடவே வதக்கிடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 25 கிராம் அளவுக்கு. நீங்கள் பட்டர் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா அந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். விருப்பம் இல்லைனா விட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு, இதை அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சோயாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. வெங்காயம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டால் போதும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிருக்கு. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு 3 நிமிஷம். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, டக்குன்னு திக்காயிடும். நடுவில் எடுத்து கலந்து விடணும். நல்லா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோயா 10 நிமிஷம் ஆயிருக்கு, இதை சேர்த்துடலாம். சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இடியாப்பம், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் சோயா நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், உங்களுக்கு நல்லா காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இப்படி பொடியாக நுறுக்கி சேர்த்துருங்க. கொஞ்சமாக சுகர், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் சோயா இருந்தாலே இதை போல் ஒரு கிரேவி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சால்னா ரெடி.